குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவு மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இன்று நடைபெறும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான குஜராத் பஞ்சாப் அணிகள் மோதும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான ஒரு சிறிய ஆய்வு. அதாவது ஜோதிட ரீதியான ஆய்வு மட்டுமே. ஒரு சில போட்டிகள் சொல்கிற மாதிரியும் வரலாம், ஒரு சில போட்டிகள் எதிர்மறையான விடை கூட கிடைக்கலாம். ஏன்னா சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அந்த அளவிற்கு பலன் தராது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு 4 திதிகள் வரக்கூடிய நாளும் இந்த ஜோதிட கணிப்பு, இந்த பிளேயர்கள் யாரெல்லாம் விளையாடுவாங்க, எந்த அணி வின் பண்ணும், டாஸ் யாருக்கெல்லாம் வின் பண்ணுவாங்க, வீரர்களின் ஆட்ட நிலைமை எப்படி இருக்கும் என்பதை எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது செவ்வாய் சனி ஒரு 4 திதிகள் அப்படி இருக்குது. அப்போது இன்றைய போட்டி கன்னி லக்னத்திலே ஆரம்பித்து துலாம் விருச்சிக லக்னத்திலே ஆட்டம் முடிவடையும். சந்திரன் திருவோணம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். செவ்வாய் புனர்பூசம், புதன் பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். எப்போ இந்த ஆட்டம் தொடங்குகின்ற காலகட்டத்திலே கிரக நிலைகள் இப்படி இருக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியான கருத்து. இப்போ இம்பேக்ட் பிளேயர்லாம் யார் இறக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மேட்ச்சில் 2 பேர் 3 பேர் இந்த மாதிரி இறக்கிடுவாங்க. ஒரு மேட்ச்சில் ஒருவரை மட்டும்தான் இறக்குவாங்க. அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எந்த நேரத்துக்கு யார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஓரலாக நெட்டில் போட்டுக்கிறவங்க மட்டுமே வச்சு ஆய்வு செய்ய முடியும், அவ்வளோதான். நான் சொல்லுகின்ற கருத்துக்கள் என்னுடைய ஆய்வுகள் தவறாக வருமே தவிர ஒரு சில நேரங்களில் ஜோதிட முறையை என்பது தவறாக வருவதில்லை. நான் எடுக்கிற விதம் வேணும்னா தப்பாக கூட வந்துடலாம். ஆனால் ஜோதிடத்தில் யாரெல்லாம் ஆடுவாங்க, யாரெல்லாம் ஆட மாட்டாங்க, டாஸ் யார் வின் பண்ணுவாங்க, எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கின்ற திறமை ஜோதிட துறையிலே உண்டு. கண்டுபிடிக்கலாம் யார் எப்படி ஆடுவாங்க, யார் ஆட மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். என்ன ஒரு விஷயம்னா, இந்த பிளேயர்களின் டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் நெட்டில் பதிவு போட்டிருப்பாங்க. ஒரு சில வீரர்களின் டேட் ஆஃப் பர்த்து தப்பாக இருக்கும். பிறந்தது ஒரு தேதியில் பிறந்திருப்பாங்க, அங்கே போட்டிருக்கிறது ஒரு விதமாக போட்டிருப்பாங்க. அதை கணிக்கும்போது தவறுதலாக வந்துவிடும். அப்படி தான் இருக்குமே ஒழிய ஜோதிட முறையிலே ஆய்வுகள் தவறாக வருவதில்லை. இப்படி வேணும்னா தவறாக இருக்கலாம். ஏன்னா அவங்க கொடுக்குற லிஸ்ட்டில் டேட் ஆஃப் பர்த் மாற்றி கூட தரலாம். அப்போ நாம் அதை கணிக்கும்போது தவறுதலாக ஏற்படும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது டிசி வச்சு அவங்க எடுத்திருப்பாங்க அநேகமாக. அணிகளின் நிலவரங்கள் முறையாக ஜிடி அணி முதலில் பேட் செய்தால் தேர்ந்தெடுத்தால் எந்தெந்த வீரர்கள் விளையாடுவார்கள் அப்படின்னு பார்ப்போம். பட்லர், சாய் சுதர்சன், பிலிப்ஸ், ஷாருக் கான், ரஷீத் கான், எம் சிராஜ், ஐ ஷர்மா, கிருஷ்ணா இவர்கள் ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள். பஞ்சாப் அணி பொறுத்தவரையில் இங்கில்ஸ், எஸ் ஐயர், எஸ் சிங், பி ஆர்யா, ஹோமர்ஜி, ஹேர்டை, ஸ்டோனிஸ், எம் கான், ஏ பிரார் இவர் வந்தாலும் இன்றைய ஆட்டத்தில்
ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இன்றைய போட்டியில் டாஸ் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐயருடைய ஜாதகத்தையும் சுபம் கில்லுடைய ஜாதகத்தையும் ஆராயும் போது அந்த ஒரு நேரத்திற்கு, டாஸ் போடக்கூடிய நேரத்திற்கு சுபம் கில்லுனுடைய நேர காலங்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லி ஜோதிடம் கூறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய நேர காலங்கள் அப்போ நல்லா இருக்கும். அதனால் இவர் தான் டாஸ் வின் பண்ணுவார் அப்படின்ற ஒரு முறையில் நாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதே போல் வெற்றி யாருக்கு கிட்டும், எந்த அணி வின் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் அணி வின் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா முதலில் ஃபீல்டிங்கை தேர்வு செய்யும் அணி வின் பண்ணும். அதில் இவங்க ஃபீல்டிங்கை தான் தேர்வு செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இவங்க குஜராத் அணி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம்.